ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ரவை கிச்சடி. இது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் ரவை எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 1 கப் பச்சை பட்டாணி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கொத்து கறிப்பில், 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான சூடில். ரவை நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயத்து கூட கறிவேப்பிலை, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. இப்போ 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பட்டாணியில் நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்குது. பட்டாணிலாம் வெந்துச்சு. இப்போ வறுத்து வச்சுக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிக்கும். நல்லா சைட்லலாம் பார்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் இல்லை, நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷை நம்ம வந்து தேங்காய் சட்னி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஊறுகாய் பிடிக்கும், அதனால் நான் ஊறுகாய் சேர்த்துருக்குறேன், மாங்காய் ஊறுகாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.